நமஸ்காரம். பொதுவாக ரோஷம் என்னும் சொல்லுக்கு கோபம் என்று பொருள். ஆனால் அந்த சொல்லை அதற்கு மேலும் நாம் பயன்படுத்துகிறோம். எனக்கு ரொம்ப ரோஷமாக இருக்கிறது, அவர் ரோஷக்காரர், அவள் ரோஷக்காரி. இதுக்கு பொருள் சொல்லு பொறுக்க மாட்டார். அவர் யாராவது ஏதாவது சொன்னால் அவர் ரோஷம் உள்ளவர், அதாவது சூடு சொரணை இது அதிகமாக இருப்பவர். அதனால் அது பாதிக்கும்படிக்கு ஏதாவது பேசினால் கோபம் வந்துவிடும். இதுதான் ரோஷம் என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவர் சிறுமிகளுக்கே ரோஷம் வரும். தங்களை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அப்படியே முகமெல்லாம் பொறுமி போய் கண்களில் தண்ணீர் கோர்த்து கொண்டு எப்போது கண்ணீர் வெடிக்கும் என்று விம்முவார்கள். கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேச மாட்டார்கள். எதை சாப்பிட கொடுத்தாலும் வேண்டாம் என்பார்கள். அந்த வயதில் அந்த ரோஷம் இருக்குமானால் நமக்கே அது பார்க்கதற்கு ரசிக்கும்படி இருக்கும். அப்புறம் சமாதானப்படுத்தினால் சமாதானமாகி விடுவார்கள். ரொம்ப விஷமம் பண்ணினால், நாம் ஏதாவது ஒரு அதட்டல் போட்டால், அது எல்லாரும் போட்டால் கூட அவர்களுக்கு ரோஷம் வராது. குடும்பத்தில் தனக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ செல்லமோ, அது அப்பாவோ அம்மாவோ அக்காவோ தாத்தாவோ பாட்டியோ, அவர் ஒரு அதட்டல் போட்டால் சட்டென்று ரோஷம் பொத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் அவரே சமாதானப்படுத்தினால் சமாதானமாகி விடுவார்கள். இது சிறு வயசு, பார்க்க நன்றாக இருக்கும். பெரியவர்களுக்கு வருவோம். நமக்கு ரோஷம் கூடுமா கூடாதா? நம்ம யாரும் ஒரு சொல்லு சொல்லக்கூடாதா? இப்படி ஒரு வார்த்தை என்னை சொல்லிவிட்டார், ரொம்ப ரோஷமாக இருக்கிறது. கண்ணன் பகவத்கீதையில் சொல்லும்போது துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனின்னு சொல்லுகிறார். ஒருத்தர் வெய்தாலும் வாழ்த்தினாலும் சமமாக ஏற்றுக்கொள். அதே போல மான அவமானங்களை சமமாக ஏற்றுக்கொள். இதெல்லாம் யோகிகளுடைய நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஐடியல் சிச்சுவேஷன் வைத்துக் கொள்வோம். கொஞ்சமாவது அதை நோக்கி பயணிக்க வேண்டுமே. உடனே நாளைக்கே கண்ணன் சொல்லும் நிலையை அடைந்து விட முடியாது. அதற்கென்று அதை தள்ளிவிட்டு நம்மால் அது அருகிலேயே போக முடியாது என்று உதாசீனப்படுத்தவும் முடியாது. அதுதான் சரியான நிலை. இப்ப உடனே போக முடியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி நகர்வேன். ஏன் ஒருத்தர் நம்மை அதட்டினாலோ தப்பாக பேசினாலோ ரோஷம் வரக்கூடாதா என்றால், தன்மான உணவு இருக்க வேண்டியது, அது தவறில்லை. ஆனால் பொதுவாக ரோஷம் என்பது ஒரு சொல்லாலே ஏற்படுவது. ஒருத்தர் ஏதாவது சொல்லிவிட்டால் அவர் ரொம்ப சென்சிட்டிவ். நான் அதை பற்றி தான் சொல்லுகிறேன். நம்மை பற்றி ஒருத்தர் சொல்லும் போது ஒன்னும் திருத்திக் கொள்வோம். முதலில் செய்ய வேண்டியது என்ன? அவர் நம்மை சொல்லி இருக்கிறாரே, அடுத்த நிமிஷம் நாம திரும்ப கோபப்பட்டு திட்ட வேணும்னு தோணும். கொஞ்சம் பொறுங்கள். அவர் சொன்னதில் ஒரு துளியாவது நம்மிடத்தில் அந்த குற்றம் இருக்கிறதான்னு பார்ப்போம். அதை அவர் எக்ஸாகரேட் பண்ணி இருக்கலாம், மிகைப்படுத்தி இருக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். வார்த்தைகள் தப்பாக இருக்கலாம். அவர் என்ன சொன்னாரோ அதனுடைய விதையாவது நம்ம இடத்தில் இருக்கிறதா? இருக்கிறதுன்னு தோன்றினால் பெருசா ரெஸ்பான்ஸோ ரியாக்ஷனோ காட்டி லாபம் இல்லை. அதுவும் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதற்கு தான் வழி பார்க்க வேண்டும். முடியாது என்றால் விட்டு விடுங்கள். திரும்ப போய்
அதுக்கு ரோஷத்தோட 4 வார்த்தை சொல்லுவதில் பொருள் இல்லை. சரி, ஒருவேளை அந்த துளி குற்றமும் நம்மிடத்தில் இல்லை, அவர் வீணே பேசுகிறார், இருக்கட்டும். குற்றம் இல்லை என்றால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? பேசுபவர் பேசட்டும். இப்படி சொன்னால் என்ன தோன்றும்? இப்படியே எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தால் கேட்க முடியுமா என்றால் அதுவே ஒரு தவம். கண்டபடிக்கு பேசும்போது பொறுமை காத்தால் அது தவம். காந்தாரிக்கு வாழ்நாள் முழுக்க கண்ணை கட்டி கொண்டிருந்த தவம் கடைசியில் சிறந்த சக்தியை கொடுத்தது. நம்ம ஏதேதோ தவத்தை தேடி போக வேண்டாம். இதுவே ஒரு தவம் தானே. காட்டுக்கு சென்று கமண்டலத்தை வைத்துக் கொண்டு உட்காருவதற்கு நம்மால் இப்போது இயலாது. ஏதோ ஏசுகிறார்கள், அதை ஏற்று பொறுமையாக இருந்தால் கண்டிப்பா அது ஒரு சக்தியை கொடுக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றால் அதை ஏற்றோமானால் அது மேலும் சக்தியை வளர்க்கும். அதனால் இந்த விஷயங்களில் ரோஷப்பட்டு லாபம் இல்லை. நிதானப்பட்டுத்தான் காரியத்தை முடித்தாக வேண்டும். ஆனால் அதே பகவானை பற்றியோ பாகவதர்களை பற்றியோ ஒருத்தர் சொல்லுகிறார்னு சொன்னால் கண்டிப்பா துளி ரோஷம் வர வேண்டும். நம்மை பற்றி சொன்னால் தேவையில்லை. பகவானை பற்றி பேசும்போது அது என்னமாக பேசுவாய் என்று கேட்பதுதான் சரி. ஆகவே சிறுவர்களிடத்தில் ரோஷம் இருக்குமானால் ரசிக்கும்படி இருக்கும். பெரியவர்களிடத்தில் நம்மை பற்றி இருக்கும்போது ரோஷம் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியல் சிச்சுவேஷனை நோக்கி பயணிப்போம். கண்டிப்பா ரோஷம் வேண்டும். நான் சூடு சொரணை வேண்டாம்னு சொல்லவே இல்லை, அது வேண்டும். ஆனா அதை வைத்துக்கொண்டு நாம் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர எதிர்த்து கேள்வி கேட்டோ கோபப்பட்டோ ரோஷத்தை காட்ட வேண்டாம்னு சொல்ல வந்தேன். மேலும் ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் எத்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முரட்டு தோல் இருப்பது நலம்தான். ஆகவே ரோஷம் எப்போதாவது ஒரு முறை வரலாம். அது பகவத் விஷயத்தில் வரலாம். நம் விஷயத்தில் அதை வசப்படுத்தித்தான் அடக்கித்தான் வைக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.